வணக்கம் ஐயா. வணக்கம். மக்களுக்கு எப்பவுமே ஆன்மீகம், ஜோதிடம், ராசி பலன்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு அதீத ஆசை இருக்கும். ஒரு எப்படி சொல்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். இன்னைக்கு பொழுது நமக்கு எப்படி போகும் அப்படின்றத நம்ம தினமுமே காலையில எந்திரிச்சோன்னே கேலண்டர்ல பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் முடிய போகுது. கிட்டத்தட்ட நிறைய பிரச்சனைகளை நாம கடந்து வந்திருக்கோம். ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த வருடம், புதிய வருடம் 2026 எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்றதை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ரிஷப ராசிக்கு வரக்கூடிய 2026 எப்படி ஐயா அமையும்? எல்லாருமே இந்த ரிஷபராசி நேயர்கள் கடந்த காலத்தில் செஞ்சிட்டு இருந்த உண்மைகள்லாம் நிறைய விஷயங்களில் எதிர்பார்த்து நிறைய சோதனைக்கு ஆளானாங்க. ஏன்னு கேட்டால் குடும்ப சூழ்நிலையை அவங்க ஒரு செயலுக்கு பண்ணும்போது அது தடைப்பட்டு போச்சு. அது திரும்பி கிடைக்குமான்னு நினைக்கிறப்போ 2026 அது செய்து கொடுக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு. இருந்தாலும் இவங்க அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டதுனால தான் போன முறை இவங்களால் நிறைய 2025 பாதிப்புக்கு ஆளானாங்க. இவங்க கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்கிற ஒரு நிலையில் இல்லாமல் கேள்வி கேட்டால் கேள்வி கேட்டதோடு இருக்கணும், இல்லை பதில் சொன்னால் பதில் சொன்னதோடு இருக்கணும். ரெண்டையும் கேட்கும்போது அவங்கள சந்திக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சொல்லுக்கு ஏற்ற மாதிரி பேசிடுவாங்களே தவிர இவங்களை எதிர்பார்ப்பை அவங்க பூர்த்தி செய்ய முடியாத இவங்களுடைய சொல்வார்த்தையை அவங்களுக்கு தடைய பண்ணும். ஏன்னா 2ல் இருந்தது அந்த குரு. 2ல் இருந்த குரு என்னன்னாக்க 8ஆம் அதிபதி குரு நேராக 8ஆம் இடத்தையும் பார்க்குது. வார்த்தையாலேயே பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுரும். ஒரு கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாங்கன்னா இவங்களே வார்த்தையை விட்டதுனால அது நின்று போயிருக்கும். சில பேருக்கு சண்டையிலேயே கல்யாணம் ஆரம்பிச்சிருக்கும். சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த பிறந்த பிறப்பின் பிரகாரம் அவங்கவுங்க ஜாதகத்தின்படி அந்த அவங்களுக்கு அப்போ எப்படி இருந்ததோ அதுவும் இதுவும் சேர்த்து தான் செயல்படும். அப்போ கெட்டதாக இருந்தால் இப்போ கெட்டது வரும்போது நல்லதாயிரும். அப்போ நல்லதாக இருந்தால் இப்போ நல்லது வரும்போது நல்லதாயிடும். அப்படி தான் கெட்டது நல்லது ஆகும்போது தான் கெட்டது நல்லது கலந்து நடக்கிறது தான் ஒரு 3 பிரிவாக தான் நம்மளுடைய செயல்பாடு நடக்குது. அதில் ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையும் எப்படி இருப்பாங்கன்னா பொருளாதாரத்தில் தான் தன்னுடைய முழு சிந்தனை இருக்கும். அவங்களுக்கு எண்ணங்கள்லாம் ரிஷபராசின்னு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பொருந்தும். மொத்தமாக இருக்கிற பூலேருந்து பூச்சி வரையும் ரொம்ப ஹானஸ்டாக ஹாயாக ரொம்ப ஜாலியாக எல்லாத்துலேயும் அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் செலவு பண்ணணும்ல, செலவு பண்ண மாத்திரம் மனசு வராது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அப்படியானோ வணக்கம்னாக்கா சரி அந்த பூவை எடுத்துட்டு வணக்கம் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இப்படி பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி பேசி பழகினவங்களுக்கு 2025 நடந்த ஒரு விஷயங்களை பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு செயல்படும் பொழுது என்னன்னாக்கா நிறைய தடைகள் வந்துச்சு. ஆனால் 2026 அந்த தடைகள் வராது. ஏன்னு கேட்டால் தைரியம் வந்துடும். அப்போ இவங்க என்ன பேசினாலும் சரி எப்படியாவது நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அதை செய்கிறோம் அன்னு சிறு தொழில், அதாவது இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றது போல் அவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு ஸ்பீடு அதிகமாகிடும். அவங்க 2ல் இருந்த போது அவங்க வார்த்தைகள் ஸ்பீடாக இருக்கும். இப்போ செயல்திறன் அதிகமாக இருக்கும். சொன்னவங்க நமக்கு செய்யாத போயிட போகிறாங்கன்னு இவங்களுக்கு செய்ய வேண்டியவங்க எதிர்பார்த்து செய்வாங்க. அந்த ஒரு நன்மையான காலங்கள் தான் 2026 வரப்போகுது. ஐயா, பொருளாதார ரீதியாக ரிஷபராசிக்கு எப்படியா இருக்கும்? பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கணும் போது அது ஆண் ராசியாகவும் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், குட்டி பசங்களாகவும் இருக்கலாம், பெரியவங்களாகவும் இருக்கலாம். அந்த வயதிற்கேற்ப அவங்களுடைய செயல்திறன் அவங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப பொருளாதாரம் அமையும். எப்படி அமையும்? அவங்க பிறந்த நேரத்தில் அவங்க டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதன் மூலம் நாங்கள் கணிச்சு எடுக்கிறோம்ல, அதில் அவங்களுடைய திசா புத்தி பலன் அப்போ எப்படி இருந்தது, இவங்களை எப்படி வளர்த்து கொண்டு போகுது, அது எந்த வீட்டு பலனை எடுத்து இந்த ரிஷபராசிக்கு செய்யுது. ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் நம்ம ரிஷபராசியை மாத்திரம்தான் மென்ஷன் பண்ணுறோம். வயசுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய திசா புத்தி பலன் மாறிக்கிட்டே போகும். 2வது வீட்டு வேலை செய்யும், 3வது வீட்டு வேலை செய்யும், 4வது வீட்டு வேலை செய்யும். 4வது வீட்டில் இருந்துக்கிட்டு நேராக 8வது வீட்டு வேலை செய்யும். அதெல்லாம் அதோடைய சாராம்சம்னு சொல்லுவாங்க. அதோட திரிகோண ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கேந்திரம், திரிகோணம் இல்லை 6, 8, 12 போய் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரும். இது அவங்க ஜாதகத்தை பொறுத்து இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ என்ன நடக்கும் 2026ன்னு கேட்டால் 2024 3ஆம் இடத்துல
குரு இருக்காரு, 4ஆம் இடத்துல கேது இருக்கு, அப்படியே 10ஆம் இடத்துல ராகு இருக்கு, 11ல் வந்து சனி இருக்கு. இது ஒரு மெயின் சப்ஜெக்டுக்குள்ள. அந்த மாதிரி எத்தனை இடங்கள் ஐயா குருவுக்கு? அதாவது 12 ராசிகளிலும் ஃபஸ்ட்டு எந்த ராசியோ அது வந்து அது மனம் வந்து உட்கார்ந்த இடம், அவங்க உடம்பு ஃபுல்லாக சுற்றும். இந்த உடம்பு எங்கெங்கெல்லாம் செயல்படுது என்றது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீட்டு அதிபதி எங்கே போய் உட்கார்ந்தாரு, அவருக்கு 2ஆம் இடத்து அதிபதி இப்போ எங்கே கோச்சாரத்தில் எங்கே வந்திருக்காரு, இந்த 2 பேரையும் எப்படி இணைச்சி என்ன செயல் பண்ண போகிறாங்க, என்ன சிந்திக்கிறாங்க, என்னத்தை சந்திக்க போகிறாங்க, அதை அவ்வளோ பக்குவமாக அதை வச்சு தான் சொல்லணும். அந்தந்த வயசுக்கு ஏற்ற ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6 வயசு 8 வயசு 10 வயசு குழந்தை, அது என்னன்னாக்கா திடீர்னு கார் வாங்குகிற யோகம் இருக்கும். நாங்கள் திடீர்னு நீங்கள் ராசியை சொல்லுங்க, ஆனால் பரவாயில்லையே நல்ல ராசியாச்சே இப்போ கார் வாங்குகிற யோகம் இருக்குன்னா, கார் வாங்குகிற யோகம் இருக்குது, அந்த குழந்தை அந்த காரில் போகிற யோகம் இருக்குது, அது யார் வாங்குவா? இந்த குழந்தை வாங்குமா? இந்த யோகத்துக்கு அதிபதியாக இருக்கிறவன் யாருன்னு பார்த்தா அவங்க அம்மாவா, அவங்க அப்பாவா, அவங்க தாத்தாவா, அவங்க பாட்டியா, பூர்வீக சொத்தா, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல இது சொகுசாக வாழும். அந்த ரிஷபராசிக்காரவங்க சொகுசாக வாழணும். இந்த காதல் பிரச்சனை நிறைய தலை தூக்கி இருக்கும். இந்த ரிஷபராசி நேயர்கள் கண்ணீரோட 2026 கழிப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஒரு பறவையை வளர்த்தா கூட அந்த பறவை தொலைஞ்சு போச்சுன்னா தான் அழுதுகிட்டு உட்காந்துருப்பாங்க. திருமணம் ஆனாலும் திருமணம் ஆகலைன்னாலும் மனசு என்பது ஒரு காதல் வயப்பட்டிருக்கும். அந்த காதல் வயப்பட்டது என்ன ஆகும்னாக்க அவதிக்கு ஆளாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பொதுவாகவே பிரபஞ்சத்தில் 5ஆம் இடம்தான் காதலுக்கு உள்ளது, மேல் படிப்புக்கு உள்ளது. இந்த படிக்கிற காலேஜ் போய் தானே சிக்கிறாங்க. இந்த காலேஜ் போகிறவங்க தன்னோட முழு படிப்பில் கவனம் வச்சால் அந்த காதல் ஒரு பக்கமும் இருக்கும். ஆனாலும் முதல்ல படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போகிறதெல்லாம் இருக்குது. சிலது இதை ஒதுக்கி வச்சுட்டு அதில் போய் சிக்கிறதும் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் அந்த அந்த சூழலை வந்து பார்க்கும்போது இந்த கோச்சாரம் இழுத்துட்டு போகும். பிறப்பு ஜாதகம் போக விடும், இல்லை தடுக்கும். அது 2ஐயும் கனெக்ட் பண்ணி தான் அதை சொல்லும்போது இவங்களுடைய பொருளாதாரம் எப்படி செலவு பண்ணாங்க அப்படியெல்லாம் நம்ம உணர முடியும். உணர்ந்ததுபடி எச்சரிக்க முடியும். முன்கூட்டியே நீங்கள் இப்படிலாம் இருங்கப்பா, இப்படி இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ வேலை போயிடுச்சு, பொருளாதாரம் வந்துச்சு, வீடு வாடகைக்கெல்லாம் எடுத்தாச்சு, ஆனால் இப்போ பொருளாதாரம் இல்லையே என்ன பண்ணுறது அண்ணா, இந்த நேரத்தில் அந்த கிரகம் எங்கே போய் உட்காந்துருக்கோ அவங்க சப்போர்ட்டில் இந்த காரியம் நடக்கும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கடன் வாங்கியிருக்கோம்னு சொல்கிறோம்ல, லோன் போட்டோம். அப்போ லோன் வாங்குகிற குணம் எப்போ வருது? நீ நல்லா இருக்கும்போதெல்லாம் அந்த எண்ணம் வராது. அந்த பொருளாதாரம் வர்றது நிற்கும் பொழுது அடுத்து என்ன செய்யலான்னு போது தன்னை அடமானம் வச்சு பொருளை வாங்கிறது. அப்போ ரிஷபராசிக்கு அப்படி இருக்கும். அது இருக்கிறத நம்ம 2026 நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் ரொம்ப மனசை வந்து பக்குவப்படுத்தி எடுத்துக்கணும். ஏன் அந்த மனசுக்கு நம்ம அந்த இடத்துல முக்கியம் கொடுக்கணும்? தொழில் ஸ்தானத்தில் போய் ராகு இருக்குது. ராகு பொருளாதாரத்தை பொறுத்த வரையும் அடிச்சு ஸ்பீடாக தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். 10 ரூபா தான் தேவை, 100 ரூபா தரேன் கையெழுத்து போட்டுருவான், 100 ரூபா தரேன், 100க்கு 10 ரூபா வட்டின்னுவான். இவனுக்கு தேவை ஒழுங்காக 10 ரூபா கேட்டிருந்தா கொடுத்துடலாம். 100 ரூபாய்க்கு வாங்கி அந்த 100 ரூபாய்க்கு 10 ரூபா கட்டணும். இதோ கொடுத்துடலான்னுவா, அது 100 வட்டி 10 ரூபாயை எடுத்துப்போம். அப்போ ஆசை தானே. இந்த எண்ணத்தை வந்து ராகு பண்ணி விடுவான். இந்த கேது என்ன பண்ணிவிடுவான்னா, வேண்டாம், தெரியாது, முடியாது, நான் இவ்வளவு இருந்தால் போதும், நான் வரமாட்டேன், என்னோட குணம் இப்படி தான் அன்னு தன்னை ஒரு நிதானத்தோட நெறிப்படுத்தி எடுத்துகிட்டு போகிறவன் தான் கேது பகவான், ஞானக்காரகன். அவன் இந்த ரிஷபராசிக்கு இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் கவனித்து செயல்படுறதுனால சத்தியத்தோடு வாழணுன்னா இவங்க அவதிப்படுவாங்க. அட்டாவடியாக வாழதா இருந்தால் ஆமாம் உலகம் போகிற போக்கில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இவங்க எங்கே வந்து லாக் ஆவாங்கன்னா வேறொரு இடத்துல வந்து லாக் ஆவாங்க. அப்போ இவங்களோட துணிச்சல் இருக்குல்ல, அந்த துணிச்சல் எங்கே வந்துடும், அடுத்த ராகு கேது பயிற்சி வரும்போது மாட்டிக்கும். அப்போ நம்ம வந்து இந்த 2026 ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையும் மனிதர்களுடைய குணத்திற்கேற்ப, அவங்களுடைய வயதிற்கேற்ப, அவங்களுடைய தேவைகளுக்கேற்ப நிறைய விஷயங்களை அவங்கவுங்க ஜாதக ரீதியாக எடுத்து இந்த 2026 இணைச்சி
நீங்கள் பார்க்கும்போது 100க்கு 100 அதுதான் நடக்கும்னா அதுதான் நடக்கும். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களத கணிச்சு வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய ஒவ்வொரு நுட்பமான விஷயங்களை எத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு நீ ஃப்ளைட்டில் போவ, எத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு ஃப்ளைட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போகிறது நின்று வீட்டுக்கு வந்துடுவேன். இதெல்லாம் அதில் கணிச்சு எடுக்க முடியும். ஓகே ஓகே. நேராக ஏன்னு கேட்டால் இது காற்று மண்டலத்தில் பறக்கிறது மாதிரி உங்களுடைய அந்த கிரகங்கள் இருக்கும். இல்லை நீரில் ஷிப்பில் போவேன், இல்லை ட்ரெயினில் போவேன். உன் மேலே ட்ரெயின் ஏறும் அன்னு ஒரு ட்ரிப்பு சொல்லிவிட்டேன். அந்த ஆள் மறுநாள் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏயா என் மேலே ட்ரெயின் ஏறுன்னு சொன்னிய ஏறலையா ஆன்னு சொன்னேன். எப்பப்பா சொன்னேன்? நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறதுனால எப்போ சொன்னேன்னா நீங்கள் சொன்னீங்கண்ணா. அப்படியா, எத்தனை மணிக்குயா இது மாதிரி சொன்னீங்க. அப்போ நேத்தியெல்லாம் எங்கே போயிருந்தீங்க? அண்ணா இங்கே போனோம் அங்கே போனோன்னாங்க. கடைசியில் அந்த சொன்ன நேரத்தில் ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, கீழ்பாலம் இருக்குல்ல, அந்த பாலத்துக்கு கீழே போயிருக்காரு, மேலே ட்ரெயின் போகுது. அந்த போனது உண்மை, அந்த உணர்தல் இருக்குல்ல, அந்த கேள்வியும் உண்மை. அந்த உணர்தல் இவனுடைய உடல் பாதிக்கப்படுதா இல்லை இவனுடைய உடல் பாதிப்புக்கு உள்ளாவத ஒரு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணுதா, அதுதான். ஒரு நிழல் என்ன பண்ணிவிடுனாக்க எப்படி தப்பிச்சிரும், தண்ணிலையும் விடும் நெருப்புலையும் விடும், நிழல் வந்துடும். ஆனால் உடல் வராது. அது மனதோடு சேர்ந்தது. அந்த மனதோடு சேரும்போது அப்படியே ஒரு அதிர்ச்சி வரும்போது பயப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு 2026 வரும். கவனமாக இருந்தால் அதிலிருந்து சமாளிக்கலாம். நன்றி ஐயா, ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வையகம்.